நாம வாழ்ற இந்த பூமி இருக்கிறதுலயே மிகப்பெரிய லேபாரட்டரி. இதுல பல நேரங்கள்ல கணிக்கவே முடியாத சில விசித்திரமான சம்பவங்கள் நடக்கும். அப்படி ஒரு மர்மமான சயின்ஸ் ஃபெயிலியர் தான் அண்டார்டிகாவோட அந்த உறைபனி பிரதேசத்துல நடந்துச்சு. சுமார் 50 பெண் குயின்கள் ஒன்னா சேர்ந்து ஒரே மரணக்குழிக்குள்ள தள்ளப்பட்டுச்சு. இது ஒரு விபத்தா இல்ல இதுக்கு பின்னாடி ஏதாவது மர்மமான சக்திகள் இருக்கா? வாங்க இப்ப விவாத பொருளா மாறி இருக்கிற ஒரு உலகத்தரம் வாய்ந்த கேமராமேன் அறிவியலோட அடிப்படை விதியையே உடைச்சு அங்க செஞ்ச காரியம் என்னன்னு நம்ம கொடியால பார்க்கலாம். இயற்கையாவே பெண் குயின்கள் பூமியோட காந்தப்புலத்தை வச்சுதான் திசையை கண்டுபிடிக்கும். அப்படி ஒரு இன்பில் நேவிகேஷன் இருக்கிற அந்த பெண் குயின்கள் ஏன் ஒன்னொன்னா சேர்ந்து அந்த பள்ளத்துல விழுந்துச்சு? இதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் ஃபேக்ட் தான் ஒயிட் அவுட் எஃபெக்ட். அதாவது அண்டார்டிகாவில் பனிப்புயல் வீசும்போது ஒளியோட சிதறல் அதிகமா இருக்கிறதுனால கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற பள்ளம் கூட தெரியாது. ஆனா அந்த 50 பெண்குயின்களும் ஏன் வரிசையா போச்சு? இதுக்கு பேர் தான் தி லெம்மிங்ஸ் இன்ஸ்டிக்ட். அதாவது முன்னாடி போற தலைவன் பெண்குயின் ஏதாவது ஒரு தப்பான முடிவெடுத்து பள்ளத்துல விழுந்தா பின்னாடி வர மற்ற பெண்குயின்களோட மூளை வேலை செய்யாது. அதோட கூட்டான மனநிலை அதாவது ஹெட் மென்டாலிட்டி காரணமா அத்தனை பெண்குயின்களும் வரிசையா அந்த மரணக்குழிக்குள்ள விழுந்திருக்கு. சரி, விழுந்ததுதான் விழுந்துச்சு. ஏன் அதால வெளிவர முடியலன்னா இங்கதான் பிசிக்ஸ் விளையாடுது. அதோட பள்ளத்தோட சுவர்கள் சாதாரண பனியா இல்லாம பல நூறு வருஷமா அழுத்தப்பட்ட கிளேசியர் ஐஸா இருந்திருக்கு. இது எப்படி இருக்கும்னா கண்ணாடிக்கும் வைரத்துக்கும் நடுவில் இருக்கிற ஒரு ஸ்டேட். பெண்குயின்களோட நகங்கள் அந்த வலுவழுப்பான ஐஸ்ல பிடிமானம் கிடைக்காம போனதுனால எவ்வளவுதான் ட்ரை பண்ணியும் அதால 1 இன்ச் கூட மேல ஏற முடியல. 2 நாளா அங்கேயே சிக்கினதுனால உணவும் இல்லாம -60 டிகிரி குளிர்ல அதோட உடல் வெப்பநிலை குறையவும் ஆரம்பிச்சது. மெல்ல மெல்ல அந்த பெண்குயின் குஞ்சுகள் உறைஞ்சு சாகர நிலைமைக்கு போயிருச்சு. இந்த இடத்துலதான் பிபிசி கேமராமேன்கள் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில நிக்கிறாங்க. வனவிலங்கு அறிவியல்ல ஒரு ரூல்ஸ் இருக்கு. அதுதான் தி நான் இன்டர்ஃபரன்ஸ் டைரக்டிவ். அதோட சயின்ஸ் லாஜிக் என்னன்னா அந்த பெண் குயின்கள் அங்கேயே இறந்தாதான் அதை நம்பி இருக்கிற வேட்டையாடி பறவைகளுக்கு உணவு கிடைக்கும். இதுதான் இயற்கையோட ஃபுட் செயின். ஒரு உயிரை காப்பாத்துறது மூலமா நீங்க அந்த பகுதியோட ஈகோ சிஸ்டத்தை சிதைக்கிறீங்க அப்படின்னு ஒரு தரப்பு விஞ்ஞானிகள் சொல்றாங்க. ஆனா அந்த பெண் குயின்களோட மரண ஓலத்தை கேட்ட அந்த டீம் தங்களோட கெரியரே போனாலும் பரவாயில்லைன்னு ஒரு முடிவெடுத்தாங்க. அவங்க அந்த பெண் குயின்களை டச் பண்ணல. ஆனா அங்க இருக்கிற பனியை வெட்டி ஒரு ஸ்லோப் மாதிரி பாதையை உருவாக்குனாங்க. ஒவ்வொரு பெண் குயினா அந்த மரண பள்ளத்துல இருந்து மேலே ஏறி வந்து அந்த தூரத்துல தெரிஞ்ச சூரிய ஒளியை பார்த்தப்போ அது வெறும் விபத்துல இருந்து தப்பிக்கிற காட்சியா மட்டும் இல்லாம இயற்கையோட ஒரு கொடூரமான விளையாட்டா மனிதநேயம் ஜெயிச்ச தருணமா சொல்லலாம். ஆனா இது இன்றைக்கும் ஒரு பெரிய டிபேட்டா தான் இருக்கு. ஒரு உயிரை காப்பாத்துறதுக்காக இயற்கையோட விதியை நாம உடைக்கலாமா, இல்ல அந்த உயிர்கள் சாகிறதை வேடிக்கை பார்க்கணுமா? இயற்கை சில நேரங்கள்ல இரக்கம் இல்லாம இருக்கலாம், ஆனா நாம அப்படி இருக்க முடியாதுங்கிறதுக்கு இந்த சம்பவம் ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள். பிபிசி டீம் செஞ்சது ஒரு சயின்ஸ் விதிமீறலா இல்ல ஒரு சிறந்த மனிதாபிமானமா? நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.